9 வோல்ட் பேட்டரியை நான் எல்இடியில் கொடுக்குறேன். ஆமாம் நண்பர்களே, எல்இடிக்கு நீங்கள் 3 வோல்ட்டுக்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா சோலி முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்இடிக்கு 3 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்கறதா இருந்தால் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இது 5mm எல்இடி நான் எடுத்துகிட்டு ஒரு காயின் பேட்டரி 3 வோல்ட் பேட்டரி எடுத்து நான் இதில் கொடுத்தேன் அப்படின்னா எல்இடி பாருங்கள் ஃபுல் பிரைட்டில் ஒர்க் ஆகும். இதே மாதிரி நான் எந்த வோல்டேஜ் கொடுத்தாலும் ஆப்ரேட் ஆகணும். அதே மாதிரி எல்இடி ஸ்பாயிலும் ஆகக்கூடாது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணணும். இந்த ரெசிஸ்டரை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரெசிஸ்டரை வோல்டேஜை ட்ராப் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஆனால் என்ன வேல்யூ செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எல்இடி எவ்வளோ கரண்ட் எடுக்குதுன்னு பார்ப்போம். 22 மில்லியம்ஸ் கரண்ட் எடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 9 வோல்ட் பேட்டரி கொடுக்கணும். இந்த எல்இடிக்கு நான் 9 வோல்ட் பேட்டரி கொடுக்கணும் அப்படின்னா இது எல்இடிக்கு 3 வோல்ட் இருந்தால் போதும். ஆனால் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது? 9 வோல்ட். அப்போ 6 வோல்ட்டை நம்ம ட்ராப் பண்ணணும். ஸோ 6 டிவைட் பை கரண்ட் எவ்வளோ? 20 மில்லியம்ஸ், அதாவது 0.02 ஆம்ஸ். அதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா R ஈக்குவல் டு 300 ஓம்ஸ்னு வரும். ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 300 கிடையாது, 330 ஓம்ஸ். ஸோ நீங்கள் எல்இடிக்கு 9 வோல்ட் பேட்டரியில் 330 ஓம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல பிரைட்டாக ஆப்ரேட் ஆகும். எல்இடி ஸ்பாயில் ஆகாது. நன்றி, வணக்கம்.